இன்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களும் தலைவர்களும் அரியாங்குப்பத்தினுடைய காவல் ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய தலைவராக மாநில தலைவராக இருக்கின்ற திரு அமுதரசன் அவர்களை தாக்கியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பான முறையில் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காவல்துறையானது புதுச்சேரி மாநிலத்தில் மிக பெரிய அளவில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பொறையோடி போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுக்குள் இல்லை. காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் அவர்களும் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களும் காவல்துறையை தங்களுடைய கைப்பாவையாக வைத்துக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் நிலம் அபகரிப்பு, வீடு அபகரிப்பு, அது மட்டுமல்லாமல் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவதற்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். கஞ்சா தாராளமாக உலவுகிறது புதுச்சேரி மாநிலத்தில். ரெஸ்டோபார் என்ற போர்வையில் மதுக்கடைகளை திறந்து புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். காவல்துறையானது கைகட்டி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. திரு அமுதரசன் அவர்கள் தனக்கு வேண்டிய நண்பர்களை ஜாமீனில் விட வேண்டும் என்று ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்களை சந்தித்து கேட்டபொழுது அவரை தாக்கியது மட்டுமல்லாமல் தரக்குறைவாகவும் அவர் ஆய்வாளர் பேசியிருக்கிறார். இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டோம், நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அமுதரசன் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காவல்துறையுடைய தலைமை அதிகாரிகளை சந்தித்து புகார் கொடுத்த பொழுது 2 நாட்கள் அவகாசத்தில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவருக்கு ஒரு காது பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது புதுச்சேரி மாநிலத்தில் எந்த காலத்திலேயும் நடக்காத ஒரு கொடுமை. ஒருவரை காவல் நிலையத்திலே தாக்குவது தெரிகிறது. அவருடைய அந்த சிசிடிவி கேமரா, காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்தா உண்மை நிலை தெரியும். காவல்துறையுடைய தலைமை அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்கள் கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கின்றன? சாதாரண ஒருவர் தாக்கப்பட்டாலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு கட்சிக்காரர் தாக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் நாங்கள் இதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். எப்பொழுதெல்லாம் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக புதுச்சேரி மாநிலத்தில் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இது போன்ற இந்த நிகழ்ச்சிகள் ஒரு காவல் நிலையத்திலே பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்கள்? இதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும். அடுத்த கட்டமாக காவல்துறை திரு கலைச்செல்வன் அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் துறை ரீதியாக விசாரணை வைக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் காவல்துறையுடைய தலைமை அதிகாரியை சந்தித்து அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். அடுத்த கட்டமாக அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் மனித உரிமை கமிஷனுக்கு போவோம். இவையெல்லாம் மீறினால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவதை தவிர வேறு வழி கிடையாது. எங்களுக்கு நியாயம். அவர் சம்பந்தமாக நிறைய விசாரணை, அதாவது அந்த அதிகாரி மீது நிறைய நிர்வாக ரீதியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் மீது தகுந்த நடவடிக்கையை இந்த காவல்துறை எடுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் சொல்றாருன்றதுனால அவர்கள் கிடப்பில் போடக்கூடாது. நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.